அனைவருக்கும் வணக்கம். ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஒரு சேஃபான பேங்க்கா? இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அந்த பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இதோட சேஃப்டின்னு பார்க்கும்போது நேம்லேயே பேங்க்னு இருந்தாலும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க் கிடையாது. பேங்கிங் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி மட்டும்தான். அண்ட் இந்த கம்பெனியுமே ஆர்பிஐயோட லைசன்ஸோட தான் ஆப்ரேட் ஆகிட்டு வருது. அதோட மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய உங்களோட பணத்துக்கு டிஏசிஜிசியோட இன்சூரன்ஸும் இருக்கிறதுனால இந்த கம்பெனி திவாலே ஆனால் கூட இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய உங்களோட பணத்துல அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஜியோ அப்படிங்கிற பிராண்டு மேல அம்பானி அங்கிள் மேலலாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே தாராளமா இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கும்போது இது ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஒரு செகண்டரி அக்கௌண்ட்டா யூஸ் பண்றதா சிறந்தது. அப்படி நீங்க செகண்டரி அக்கௌண்ட்டா யூஸ் பண்றதுக்கு இவங்க கிட்ட வேலட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் எல்லாமே உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்ல நீங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் சேவிங்ஸ் இல்லைனா சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய உங்களோட பணத்துக்கு 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டை கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த டெபிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ரூபே டைப்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதை மெயின்டைன் பண்றதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்க பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே உங்களால மெயின்டைனும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஷாப்ல போயிட்டு ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 84 ரூபாயையும் பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 254 ரூபாயையும் வருஷம் நீங்க ஆனுவல் பிளான் ஃபீயா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே ஓனா இந்த அக்கௌண்ட்டை ஈஸியா ஓபன் பண்ணிடவும் முடியும். நீங்க அப்படி ஓபன் பண்றது மூலமா இந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே உங்களால அவாய்டும் பண்ணிட முடியும். ஆனா என்னதான் நீங்க ஓனாவே அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டுக்கான பிசிக்கல் டெபிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 254 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். சேம் அமௌண்ட்டை அந்த கார்டோட ஆனுவல் ஃபீயா வருஷம் நீங்க பே பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஐடி கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி அக்கௌண்ட்டை நீங்களே இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்ல ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். நீங்க அப்படி ஓனா உங்களுக்கான சேலரி அக்கௌண்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டோட சேர்த்து பிசிக்கல் டெபிட் கார்டையும் ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த டெபிட் கார்டுக்காக நீங்க ஆனுவல் ஃபீயாவும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் வருஷம் பே பண்ணவும் தேவையில்ல. நீங்க இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பண்ணக்கூடிய பினான்சியல் அப்புறம் நான் பினான்சியல் எல்லா டிரான்சாக்ஷனையுமே சேர்த்து மொத்தமா 7 ஃப்ரீ டிரான்சாக்ஷனை ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 7 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா நீங்க பண்ணக்கூடிய பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபாயையும் நான் பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 8 ரூபாயையும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்எம்எஸ் சார்ஜஸ்மே இந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்குமே பெர் எஸ்எம்எஸ்க்கு 20 பைசான்னு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 15 ஃப்ரீ எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா எஸ்எம்எஸ்க்குமே இந்த சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். அதனால நீங்க இந்த அக்கௌண்ட்டை சின்ன யூபிஐ டிரான்சாக்ஷனுக்காக அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜியோவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஷாப்ல போயிட்டு உங்க ஜியோ பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல உங்களால பார்த்துக்க முடியும். இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல உங்களால 50,000 ரூபாய் வரைக்கும் வித்ரா பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க ஃபுல் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களால 25,000 ரூபாய் வரைக்கும் தான் வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல அதிகபட்சமா 1,50,000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க ஃபுல் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும்.
இந்த அக்கௌண்ட்ல உங்களால 1,95,000 வரைக்கும் தான் அதிகபட்சமா மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஒருவேளை நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு ரீசனால உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வேணாம்னு நினைச்சு இதை க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி 15 நாளைக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா 1 இயர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க இடப்பட்ட நாள்ல இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டோட டைப்பை பொறுத்து சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நான் இந்த அக்கௌண்டோட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர் அப்புறம் மற்ற வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இதை ஒரு ரிலேபிளான பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லல. பல பேரோட பணம் அப்படிங்கிறது இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது லாக் ஆகி இருக்கிறதா படிக்க முடிஞ்சுது. என்னதான் இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப போயிருந்தாலுமே அப்படி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே திரும்ப போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக கொடுக்காம அது ஒரு ஃபெயிலான டிரான்சாக்ஷனா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறதுலையே குழப்புற மாதிரி தான் இந்த ஆப் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் சொல்லிட்டு கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக ஐவிஆர் தான் பேசுது. அதுகிட்ட பேசி ஒரு ரியல் ஹியூமன் எக்ஸிக்யூட்டிவை ரீச் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் பேங்க் எல்லாமே லான்ச் ஆன ஆரம்ப காலகட்டத்தில் வேணால் பெருசாக எந்த ஒரு டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ப்ராப்பரான பேங்கிங் ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய நிறைய பேங்க்ஸே அவங்களோட அக்கௌண்ட்டை டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜியோவோட பேமெண்ட்ஸ் பேங்கை ஒரு செகண்டரி அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு நினச்சா கூட இவங்களோட அன்ரிலேபிளான சர்வீஸ் அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யோசிக்க தான் வைக்குது. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். பட்டா